சாப்பிட்ற அரிசியில் மட்டும் இல்லை, சாகடிக்கிற புல்லட்லையும் பேர் இருக்கும். இந்த புல்லட்ஸில் இந்த 2 பயங்கரவாதிங்க பேர் இருக்கு. போலாம். பாஸ் நான் இங்க இருக்கேன். அவங்க வந்து என்ன கேட்டா நான் ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லிருங்க. யோ பயந்தாங்குழி, மேல வாயா. நீ எல்லாம் ஒரு பயங்கரவாதியா? மூடுங்க பாஸ். என்ன பார்த்தா பயங்கரவாதி மாதிரியா தெரியுது? ஏதோ பயங்கர வியாதி வந்த மாதிரி தெரியுது. நாசமா போச்சு. என் பேரு என்னன்னு எனக்கே தெரியல. இவன் புல்லட்ல என் பேர் எழுதி இருக்கான். பாஸ் நான் போய் துப்பாக்கி எடுத்து புல்லட்ல இருக்க நம்ம பேர் அழிச்சிட்டு வந்துடவா? சோம்பேறி பாஸ், உயிரை தப்பிக்கிற இன்ட்ரெஸ்டே இல்ல. பேட் பாய். பாஸ் ரொம்ப யோசிக்காதீங்க, வாங்க போய் எச்சியை தொட்டு அழிச்சிட்டு வந்துருவோம். அம்மா என்ன சார்? 1க்கு வருது சார். சார் நான் 3க்கு போகணும். 1க்கு 2க்கு சேர்ந்து வருது. என்னையா சொல்ற? என்னங்க சொல்றீங்க? ஆமா, எதுக்கு வாட்ச்மேன்ட்ட இருந்து பர்ஸ் எடுத்துட்டு வந்த? பஸ் டிக்கெட்டு காசு வேணாம். எங்க போறோம்? என்ன தீனா இப்படியா கேர்லெஸ்ஸா இருப்பீங்க? கிடைச்ச அக்யூஸ்டையும் தப்பிக்க விட்டீங்கன்னு கமிஷனர் அங்க கழிவு ஊத்திட்டு இருக்காரு. பதில் சொல்ல முடியல. என்ன தலை தொங்குது? யோ என்னையாச்சு மூக்கல? நான் மூக்கொடிச்சிருவேன்னு சொன்னேன். அவன் செஞ்சிட்டான் சார். ஸ்ரீமனை அனுமனாக்கிட்டா சார். யோ இதை சொல்றது உனக்கு வெக்கமா இல்ல? கண்ணு இருக்கியா கொடுத்துருக்கு? தப்பிச்சாங்கன்னா சுட்டு தொலைக்க வேண்டியதானே? சுடணும் தான் சார் கண் எடுத்தாரு. உங்களை பாம்பு போட்டு தாக்கின அந்த பயங்கரவாதி இவரை பிளேடால தாக்கிட்டான். எஸ்ஐ ரவிக்குமார வரிக்குமார் ஆக்கிட்டான் சார். இங்க பாருங்களேன். சும்மாரியா? ஒன்று பண்ணலாம் தீனா, பிரஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் தப்பிச்சிட்டாங்கன்னு. சார் அவனுங்க அப்ரூவர் ஆயிட்டாங்கன்னு நீங்கள் சொன்ன விஷயமே இன்னைக்கு மார்னிங் பேப்பரில் தான் சார் வரும். அதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டை பற்றி தப்பாக பேசுவாங்க சார். சார் அவங்க எஸ்கேப் ஆகலை, இங்கே தான் இருக்காங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் சார்.
நான் எப்படியாச்சும் ஈவினிங்குள்ள அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துருவேன் சார். எப்படி தீனா இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள எங்க போய் தேடுவீங்க எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாம? கரெக்ட், தேடாம விட்டுறலாம். இருங்க, காலைல தமிழ் என்கிட்ட சொன்னாரு இந்த 2 அக்யூஸ்டும் ஒரே கந்து வெட்டிக்காரன் பணம் வாங்கிருக்கிறதா இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லியிருக்காங்க. அந்த கந்து வெட்டிக்காரன் பேரு கூட முருகன் சார், ஃபினான்சியர் முருகன் சார். நீ தான் அந்த டெரரிஸ்டுகளுக்கு ஃபைனான்சியராடா? டெரரிஸ்ட் ஃபைனான்சியரா சார்? நான் டெய்லி ஃபைனான்சியர் சார். சார் அவனுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தா இப்படி சட்டியோட உட்காருப்பீங்கன்னு தெரிஞ்சுதா சத்தியமா அவனுக்கு பணமே கொடுத்துருக்க மாட்டேன் சார். இப்படி வாங்கி ஏமாத்திர பையில விட்டுட்டு கொடுத்து ஏமாத்திரம் போட்டு கொடாயிருக்கீங்க சார். சார் ஒன்று பண்ணுங்க சார், இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் எனக்கு டைம் தாங்க சார். அந்த 2 பேரையும் பிடிச்சி உங்க முன்னாடி நிறுத்தி எனக்கு அந்த நாகரிகளுக்கு சம்பந்தம் ப்ரூவ் பண்றேன் சார். உனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ற அப்புறம் எப்படி கண்டுபிடிப்ப? குட் கொஸ்டின் சார். சொன்னா தப்பா எடுத்துக்கூடாது சார். சார் இப்ப உங்களுக்கு எனக்கு என்ன சார் சம்பந்தம்? நீங்க என்ன கண்டுபிடிக்கலையா? அது மாதிரி நான் கண்டுபிடிப்பேன் சார். இப்படியே அடுத்து லாஜிக்கெல்லாம் கேட்காதீங்க சார். லத்தி சார்ஜ் தாங்க முடியல சார். உயிர் போகும் சார். சொல்லுங்க. சரி, இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் தரோம். அதுக்குள்ள அவனுங்க இங்க வரணும். அவனுங்க வரல, கேஸோட மெயின் அக்யூஸ் நீங்க தான் உள்ள தள்ளி. அப்புறம் ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாது. போங்கடா. என்ன பாஸ் 2 பக்கமும் இந்த தள்ளுது? கேப்பீங்கடா, கேப்பீங்க. உங்களை எல்லாம் போலீஸ்காரன் போன் ஏரியா பார்த்து அடிச்சாண்டா. என்னைய மட்டும் போன்ல ஏரியா பார்த்து அடிச்சு இலக்கி வச்சுட்டாண்டா. மாட்டப்பா இதெல்லாம் வாட்ஸ்அப்ல போட்டா அசிங்கமாயிடுமா? போட்டா கொப்பளிக்குதுடா. போட குடுறா மது, போடா. குழந்தை போய் தொலைடா. என்னாச்சு பாஸ்? செண்டாயிருச்சுடா. இவங்க 2 பேரையும் நாளைக்கு ஈவினிங் டிசி கிட்ட பணமா ஒப்படைக்கணும். இந்த போட்டோவை திருவண்ணாமலை எஸ்பி ஆஃபீஸ்க்கு அனுப்பு. போட்டோ ஐடியோட மேட்ச் பண்ணி அட்ரஸ் கண்டுபிடிக்க சொல்லு. அந்த அட்ரஸ்ல எவனா இருந்தாலும் தூக்க சொல்லு. இந்த போட்டோவை ஜென்ரலா சர்ச் பண்ண சொல்லு. ஓகே சார்.